வணக்கம். நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன். பெற்றோர்களுக்கான ஒரு பதிவு தான். உங்கள் குழந்தைங்கள நல்ல பள்ளியில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது அந்த பள்ளிய எதனுடைய அடிப்படையில் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், உங்களோட பதில் என்னவா இருக்கணும்? நல்ல ட்ரெயின்டு டீச்சராக இருக்கணும், நல்லா சொல்லிக் கொடுக்கணும், எல்லா விதமான விஷயங்களும் அந்த பள்ளியில் இருக்கணும், என் குழந்தை நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அதை தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதை நீங்கள் கன்சிடர் பண்ணல அப்படின்னா, நிச்சயமாக உங்கள் குழந்தையினுடைய கல்வித்தரம் பாதிக்கப்படும். சார், அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் முதல்ல அந்த பள்ளியில் உங்கள் குழந்தைய சேர்க்கறதுக்கு முன்னாடி, அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கழிவறைகளை போய் பாருங்கள். ஸோ அந்த கழிவறைகள் வந்து சுத்தமாக இருக்கா? நீட்டாக இருக்கா? அங்கே போனால் வந்துட்டு எந்த விதமான ஹைஜீனிக் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதற்கான அந்த கழிவறைகளை சுத்தம் படுத்தக்கூடிய வேலையாட்கள் அங்கே இருக்காங்களா? இல்லை அட்மிஷன் டைமில் மட்டும் அந்த மாதிரி இருக்கா? இதையும் நீங்கள் பாருங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, என்கிட்ட ஒரு குழந்தை கவுன்சிலிங்க்கு வந்திருந்தாங்க. நான் சொன்னேன், "ஏம்மா நல்லா தண்ணி குடிக்கலாம்ல? நீ தண்ணி குடிக்காதனால உனக்கு வந்து பார்த்திங்கன்னா, மெமரி பவர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2வது வந்து நீ வந்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணல." அப்படின்னும்போது, அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னா, "இல்ல, நான் வந்து வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு போனேன்னா, திருப்பி வந்துட்டு வீட்டில் தான் நான் தண்ணி குடிப்பேன். நடுவில் சாப்பிடும்போது கூட கம்மியாக தான் தண்ணி குடிப்பேன். ஏன்னா, அங்கே தண்ணி குடிச்சேன்னா எனக்கு யூரின் வரும். யூரின் போகிறதுக்கு வந்துட்டு எனக்கு அங்கே பாத்ரூம் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். ப்ளஸ் க்ளீன் இல்லாமல் இருக்கும். அங்கே போயிட்டு வந்தாவே எனக்கு வாமிட் வந்துடும். அதனால் என்னால் பயன்படுத்தவே முடியறதில்ல. அதுக்கே நான் வந்து தண்ணியே குடிக்கிறதில்ல." இப்போ திங்க் பண்ணி பாருங்கள். அந்த யூரின் அடக்கிறதுனால எவ்வளோ வந்து சைட் எஃபெக்ட் இருக்குதுன்னு நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். அப்போது ஒரு இயற்கையாக வரக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும்போது, அது மன உளைச்சலை ஏற்படுத்தும், உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். இதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போது உங்கள் குழந்தைங்கள நீங்கள் அந்த பள்ளியில் போடுறதுக்கு முதல் தகுதியாக நான் பார்க்குற விஷயம், அந்த பள்ளி கழிவறைகளை சுத்தமாக வச்சுட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கான ஆப்ஷன்ஸை குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்களா? பிரேக்கில் வந்துட்டு அவங்க ஈஸியாக போயிட்டு வரதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்களா? இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி இருக்கும்போது 1 முறைக்கு 2 முறை போகிறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்களா? அப்படின்றத தெளிவுபடுத்திக்கங்க. நன்றி.